அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் ಕಿರುಬೆಯಾನಾರೆ. ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಚಿಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ, ನಮಗೋಸ್ಕರ ಆತನ ಆಲೋಚನೆಗಳು ಬಹುಮೂಲ್ಯವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ತಂದಿರೇ ನನ್ನಿಯ ಬಲ ತಂದಿರೇ ನನ್ನಿಯ ತಿರಬಲಿ ಅಪ್ಪಾವುக்கு துதியும் கனமும் மகிமையும் கண்களை மூடி நாங்கள் தேவரே இந்த நேரத்தில் ஏறெடுப்போம். தந்தையே உமக்கே ஸ்தோத்திரங்கள் ராஜா. அப்பா, இந்த மாலை வேலை தகப்பனே நீர் எங்களுக்காக கொடுத்த காரியமாக இருக்குது தகப்பனே, உமக்கே நன்றி அப்பா. இந்த நாள் எவ்வளோ பேர் அப்பா உயிரோடு இல்லை தகப்பனே. அப்பா எங்களை அப்பா ஜீவனை கொடுத்து அப்பா எங்களுக்கு எல்லாமாய் ஆண்டவரை கொடுத்து எங்களுக்கு எந்த குறைவில்லாமல் ஆண்டவரை அப்பா எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து இந்த பிள்ளைகள் குடும்பத்தை கொடுத்து அப்பா அழகான இந்த சபையை கொடுத்து அப்பா இந்த மாலை வேலை நீங்கள் ஆசீர்வாதமாய் கொடுத்துருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா உங்களுடைய கிருபையை நாங்கள் என்னவென்று பாடுவதா ராஜா? நீங்கள் எங்கள் மேல் வைத்திருக்க கிருபை அன்பு பெரியது ராஜா. அப்பா உமக்கே நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. இந்த பாடல்கள் மூலமாய் ராஜாவே உம்மை துதிக்க ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எல்லா கண்களை மூடி இந்த நேரத்தில் எங்களை இருதயங்களை தேவனோடு நாங்கள் எழுப்பி இந்த நேரத்தில் நாம் பாடுவோமாக. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஆமாண்டவரே, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அப்பா நீங்க அழகாக கிருபையாக எங்களை வழி நடத்தி வரீங்க. ஒவ்வொரு நாளும் நான் இருப்பதும் நீர் மூலமாகாமல் இருப்பதும் இந்த சித்த கிருபையா இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை. எல்லாரும் சேர்ந்து அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. நன்றி தகப்பனே. அப்பா, நான் தள்ளப்பட்ட போதிலும் கர்த்தாவே எனக்கு யாரும் இல்லை என்று இருந்த நிலையிலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை மாற்றம் என்னை உயர்த்தியது ராஜா. உமக்கு நன்றி. திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும்,
எனக்கது இலவசமானதே தேவ கிருபையே. ஹோ ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமன் நீவில் சிறந்ததே, நமக்கது இலவசமானதே தேவ கிருபையே. அதுதான் கிருபை. எல்லாரும் சேர்ந்து அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அதுதான் கிருபை, அவரே கிருபை, நம் இயேசு நமக்கு கிருபையானா. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு தடவை அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. ಆಮೆನ್. ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಸಂಜೆಯ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಸತ್ಯದ ಕುರಿತಾಗಿ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು. ಅದನ್ನು ಬೇಗನೆ ಒಂದು ಉತ್ತೇಜನ ವಾಕ್ಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಹಂಚಿ ಮುಂದೆ ಹೋಗಲು ಬಯಸುತ್ತೇನೆ. ಏನೆಂದರೆ ನಾವು ಕೊಲೊಸ್ಸೆದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 16:17 ತಮಿಳಿನಲ್ಲಿ, ಭೂಪರಲೋಕಗಳಲ್ಲಿರುವ ದೃಶ್ಯಾದೃಶ್ಯವಾದವುಗಳೆಲ್ಲವೂ ಸಿಂಹಾಸನಗಳಾಗಲಿ, ಪ್ರಭುತ್ವಗಳಾಗಲಿ, ದೊರೆತನಗಳಾಗಲಿ, ಅಧಿಕಾರಗಳಾಗಲಿ ಆತನಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟವು. ಸರ್ವವು ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿಯೂ ಆತನಿಗೋಸ್ಕರವಾಗಿಯೂ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ಆತನು ಎಲ್ಲಕ್ಕೂ ಮೊದಲು ಇದ್ದವನು, ಆತನ ಸಮಸ್ತಕ್ಕೂ ಆಧಾರಭೂತನು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸರ್ವವು ಕೂಡ, ಅದರಲ್ಲಿ ಈಗ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಓದಿದಂತಹ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆತನಿಗೋಸ್ಕರವೇ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ನಾವು ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಮಾತ್ರ ನಾನು ಹೇಳಿ ಮುಂದೆ ಹೋಗಲು ಬಯಸ್ತೇನೆ. ಅದೇನೆಂದರೆ, ನಮ್ಮ ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು. ಆತನು ಇಡೀ ಒಂದು ಸೃಷ್ಟಿಯನ್ನು ಆತನು ರೂಪಿಸಿದ್ದಾನೆ, ರಚಿಸಿದ್ದಾನೆ. ಈ ಸೃಷ್ಟಿಯನ್ನು, ಯೂನಿವರ್ಸನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸೂರ್ಯನು ಮತ್ತು ಇತರ ಎಲ್ಲ ಗ್ರಹಗಳು ಅವು ಸಸ್ಟೈನ್ ಆಗುತ್ತವೋ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವುಗಳು ಚಲಿಸುತ್ತವೋ, ಇರುತ್ತವೋ, ದೇವರು ಅವುಗಳನ್ನು ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನಾವು ಹೇಳ್ತೇವೆ, ಆತನು ನಾಟ್ ಓನ್ಲಿ ಹಿ ಕ್ರಿಯೇಟೆಡ್ ದೆಮ್ ಬಟ್ ಹಿ ಸಸ್ಟೈನ್ಸ್ ದೆಮ್ ಎವ್ರಿ ಮೂಮೆಂಟ್. ಪ್ರತಿಯೊಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ದೇವರು ಇಂಥ ದೊಡ್ಡ ಸೃಷ್ಟಿಯನ್ನು ಆತನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅದನ್ನು ಮ್ಯಾನೇಜ್ ಮಾಡುತ್ತಾನೆ, ಅಂದರೆ ಅದನ್ನು ನಡೆಸುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. ಸಕಲವನ್ನು ತನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಭದ್ರವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಪ್ರತಿಯೊಂದು ಗ್ರಹವೂ ಕೂಡ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಚಲಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವುಗಳಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡುತ್ತಾನೆ. ಅದರಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಗಮನ ನಾನು ಒಂದು ವಿಷಯಕ್ಕೆ ಸೆಳೆಯಲು ಬಯಸ್ತೇನೆ. ಏನೆಂದರೆ, ಆ ಗ್ರಹಗಳಲ್ಲಿ ಒಂದು ಗ್ರಹ ನಮ್ಮ ಒಂದು ಭೂಮಿಯಾಗಿದೆ. ಈ ಭೂಮಿ ಅನ್ನುವುದು ಎಲ್ಲ ಒಂದು ಗ್ರಹಗಳಿಗೆ ಇರುವಂಥ ಅಂತರದಲ್ಲಿ ಒಂದು ಸ್ವಲ್ಪವೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಆದರೆ, ಒಂದು ಕಡೆ ಸೂರ್ಯನ ಕಡೆ ಸ್ವಲ್ಪ ಹೆಚ್ಚಾಗಿ ಬಂದರೂ ಕೂಡ ನಾವು ಸುಟ್ಟೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಅದು ಸ್ವಲ್ಪ ಆ ಕಡೆಗೆ ಹೋದರೂ ಕೂಡ ನಾವು ಕೋಲ್ಡ್ ಅಥವಾ ಈ ಒಂದು ಚಳಿ ಜಾಸ್ತಿ ಆಗುವ ಕಾರಣದಿಂದ ಕೂಡ ನಾವು ಸತ್ತೋಗ್ತೀವಿ. ಆಗ ಈ ಸೃಷ್ಟಿಯನ್ನು ದೇವರು ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಆತನು ಇಡೀ ಇಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ಸೃಷ್ಟಿಯನ್ನೇ ಮನುಷ್ಯರಾಗಿರುವ ನಮಗೋಸ್ಕರ ಇಷ್ಟು ಭದ್ರವಾಗಿ ಆತನು ಕಾಪಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ನಾವುಗಳು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಗಳಿಗೆ ಚಿಂತೆ ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಗಳಿಗೆ ನಾವು ಒಂದು ದೊಡ್ಡ ಏನೋ ಆಪತ್ತು ಅಥವಾ ಕೆಟ್ಟ ಸಂಗತಿ ನಡೆದೋಯ್ತೋ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು, ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಗಳಾದರೂ ಕೂಡ ದೇವರಿಗೆ ಅದು ಯಾವ ಲೆಕ್ಕಕ್ಕೂ ಕೂಡ ಇಲ್ಲ. ಆಗ ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ, ಕೀರ್ತನೆಗಾರನು ಕೂಡ ಹೇಳುವ ಪ್ರಕಾರವಾಗಿ, ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಚಿಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ, ನಮಗೋಸ್ಕರ ಆತನ ಆಲೋಚನೆಗಳು ಬಹುಮೂಲ್ಯವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ಬನ್ನಿ, ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ, ನನ್ನ ದೇವರು ಸಕಲ ಭೂಮಂಡಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಾತನು ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾನೆ, ನನಗೋಸ್ಕರ ಚಿಂತಿಸುತ್ತಾನೆ, ನನಗೋಸ್ಕರ ಯೋಚಿಸುತ್ತಾನೆ.
ಆತನು ನನಗೋಸ್ಕರ ಇರುವಾಗ, ಆತನು ನನಗೋಸ್ಕರ ಚಿಂತಿಸುವಾಗ, ಆತನು ನನಗೋಸ್ಕರ ಯೋಚನೆ ಮಾಡುವಾಗ ನಾನು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಕಾಗಿರುವ ಅಗತ್ಯ ಇಲ್ಲ. ಆಗ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರೋದು ಕೇವಲ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸಬೇಕು, ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು, ಆತನಿಗೆ ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. ಆಮೆನ್. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. யாருக்கு? ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. மறுபடி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. எதுக்கு? சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பல தந்தீரே நன்றி. சொல்லுங்க பல தந்தீரே நன்றி ஐயாமே. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அப்புறம் உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. ஆமென். உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அப்பா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தி நன்றி என் மேலே, அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, அரவணைத்தி நன்றி. ஒரு பிள்ளை போல அரவணைத்தி நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. யாருக்கு? ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. ஆமென். துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. கூட வந்தி நன்றி ஐயா, ஆமென். கூட வந்தி நன்றி ஐயா, பாட வைத்தி நன்றி ஐயா. இன்றைக்கு பாட வைத்தி. ஆமே. யெகோவா ஷம்மா கூட வந்தி நன்றி ஐயா, என் கூட வந்தி நன்றி. அது மாத்திரமல்ல, பாட வைத்தி நன்றி ஐயா, என்னை பாட வைத்தி நன்றி. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. ஓஹோ, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அபிஷேகித்தி நன்றி ஐயா, அபிஷேகித்தி நன்றி ஐயா, அனலாக்கினி நன்றி ஐயா, அக்கினி அனலாக்கினி நன்றி ஐயா. ஓ ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. ஏசப்பா துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. சொல்லுங்க ஸ்தோத்திர பலி. ஆசையா பாடுங்களே, ஸ்தோத்திர பலம் செலுத்திக் கொண்டே இருங்களே. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஆமென். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. ஓஹோ, மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஆமென். ஸ்தோத்திர பலி அப்பா, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. என்னோட துதிய கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஓஹோ, துதிய கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஓ, துதிய கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. கரங்களை தட்டி ஜோர கரங்களை தட்டி. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே. உமக்கு மாத்திரமே என்னோட துதியும் ஆராதனையும் ஆண்டவரே. ஏனென்றால் அதற்கு நீர் ஒருவரே பாத்திரர், அதற்கு நீர் ஒருவரே பாத்திரர். நன்றி. பல மனிதர்கள் பார்த்தேன் ஐயா,
இந்த உலகத்தில் பல மனிதர்கள் பார்த்தேன், பல அன்பை பார்த்தேன், Hallelujah. பல அதிகாரிகளை பார்த்தேன், பல பணத்தை பார்த்தேன், ஐஸ்வர்யத்தையும் பார்த்தேன், ஏழை எளியவங்களையும் பார்த்தேன். ஆனால் உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. அதற்காக தான் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. நன்றி பலி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகளை நினைத்து 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 ஆண்டவரே பலன் தந்தீரே, சுகம் தந்தீரே, இதுவரை காத்தீரே, இதுவரை என்னை நடத்தினரே. அது மாத்திரமல்ல, என் கூடவே வந்தீரே ஏசப்பா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. தேவ பிள்ளையே, நன்றி செலுத்த வந்திருக்கிறப்போ ஒரு விசுவாசமா, ஒரு பலனா, ஒரு அக்கினி நிரம்பி ஹல்லேலூயா ஆவில நிரம்பி ஆராதிக்கணும். ஆமென். அது என் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். சாத்ராக் மேஷக் அபேத்நேகோவே அந்த அக்கினிக்குள்ள போடுறப்போ ஐயோயோயோயோன்ட்டு வாய் அடிச்சுக்கினாங்களா? இல்ல வாய் அடிச்சுக்கினாங்களா? ஐயோயோயோயோயோ அக்னியில போடுறாங்களே என்ன பாப்பான்ட்டு இல்ல நீங்க அக்னியில போட்டாலும் நீங்க என்ன செஞ்சாலும் என் ஆண்டவரை ஆராதிக்கிறது நான் விடவே மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ சொன்னார். ஆமென். எப்படி? நீர் அக்னியிலேயே போடுங்க, எங்கன்னா போடுங்க, ஆனா நான் அந்த விக்கிரத்துக்கு நான் கும்பிட மாட்டேன். என் தேவாதி தேவன், ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறது விட மாட்டேன். தானியேலுக்கு சொன்னாங்க. தானியேலை சிங்கத்தின் கவியில போடுறப்போ தானியேல் என்ன சொல்ற? ஐயோ நான் போட மாட்டேப்பா, நான் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டுடுறேன், என்ன சிங்கத்தின் கவியில மட்டும் போட்டுடாதங்க சொன்னாரா? இல்ல நீங்க சிங்கத்தின் கவியில போட்டாலும் தப்பி வைக்க என் தேவனால் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கிய தேவனால் என்ன தப்பி வைக்க கூடும். அந்த சிங்கங்கள் என்ன ஏதுமே சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி அது ஒரு விசுவாசத்தில் ஆமென் துதிகளை செலுத்திக் கொண்டே போனான் தானியேல். அப்படியே பவுலு சீலாவும் ஆமென். பவுலு சீலா எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறைச்சாலையில போடுறப்போ பவுலு சீலாவை என்னவா சிறைச்சாலையில போடுறப்போ ஐயோ பயந்து, ஐயோ என்ன ஆண்டவரே, உங்களை தானே துதித்தோம், உங்களுக்கு தானே ஊழியம் செய்கிறோம், உங்களுக்கு தானே ஓடுறோம், ஏன் ஆண்டவரே இந்த சிறைச்சாலை எங்களுக்கு என்று முறுமுறுக்கல. ஏன்னாச்சும் எனக்கு தெரியுமா, அங்கேயும் பவுலு சீலா துதித்து கொண்டே இருந்தார்கள். சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. எதனால? ஒரே துதியினாலே. ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கு அவ்வளவு வல்லமை உண்டு தேவ சகோதர சகோதரி. அதனாலதான் உங்க எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் துதியை மட்டும் விட்டு விடாதே. உன் நாவில துதியை நீ எப்போது பிராக்டிஸ் பண்ணினே இரு. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஏதோ வரும், உன்னோட மைண்டுக்கு ஏதோ வரும், அந்த மைண்ட்ல இருந்து எடுத்து போட்டுட்டு உன் வாயில துதிக்கிறது ஸ்டார்ட் பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ செய்த என் தேவன், தானியேலை தப்புவித்த என் தேவன், சிறைச்சாலையில் இந்த பவுல் சீலாவை தப்புவித்த தேவன் இன்றைக்கு உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பாடுகளே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தி. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பாடுங்களே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தா. பாடுங்களே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை
போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமே. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு பாடுங்களே. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஆமாப்பா. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா, எங்கள் நேச இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, எங்கள் நேச இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. மறுபடி. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. அப்பா. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் இயேசு மகாராஜா, எங்கள் நேச இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு, இயேசு மகாராஜா, எங்கள் நேச இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு, இயேசு மகாராஜா, எங்கள் நேச இரக்கத்தின் சிகரம் நீ. இயேசு என்ற நாமத்தை சொல்லுங்க. இயேசு மகாராஜா, எங்கள் நேச இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசப்பா. இயேசு மகாராஜா, எங்கள் நேச இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, எங்கள் நேச இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே.
திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஆமாப்பா. ஏழைகளின் பலன் நீரே ஆண்டவரே. எளியோரின் நம்பிக்கை நீங்க தப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை போல என்னை புரிந்து கொண்ட அறிந்து கொண்ட யாரும் இல்லை ஆண்டவரே. நான் திக்கற்றோரை போல இருக்கிறேன்பா. உலகம் என்னை வேற மாதிரி பார்க்குது ஆண்டவரே. ஆனால் எனக்கு தெரியும் நான் திக்கற்றவன் என்று. நான் திக்கற்றவன் என்று எனக்கு மாத்திரமே தெரியும் என்று அழுது கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, உலகம் உன்னை வேற மாதிரி பார்க்கலாம், ஆனா உன் உள்ளத்துல தெரியும் நான் திக்கற்ற. உன் வேதனை அறிந்து என் தகப்பன் உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். மேலனே சிரித்து கொண்டிருக்கலாம், ஆனா உள்ளத்துல உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற என் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்கக்கிட்ட ஒப்பு கொடு. யாருக்கிட்ட சொல்லிக்காதே உன்னோட கஷ்டத்தை. முழங்கால்களை போட்டு என் தேவன் முன்னாடி சொல். நீ எப்போ முழங்கால் போடுறியோ வெளியில போயிட்டு நீ எழுந்து நிற்க என் தேவன் உனக்கு பலன் தருவா. நீ எப்போ முழங்கால் போடுறியோ யார் முன்னாடி உன்னை கையேங்க என் தேவன் விட மாட்டார். யார் முன்னாடி உன்னை கையேங்க விட மாட்டார். பின்ன எப்படி அற்புதம் செய்வார் பிரதர்? எனக்கு வர வேண்டிய பணங்கள் எதுவுமே இல்லையே. உனக்கு வர வேண்டிய பணத்தை பார்த்து என் தேவன் அற்புதத்தை செய்வார் என்று நீ நினைத்து விடாத. என் தேவனுக்கு தெரியும் உன்னை எங்கத்திலிருந்து எப்படி பண்ணணும், எப்படி உன்னை வளர்க்கணும், எப்படி உன்னோட தேவையை சந்திக்கணும் என்று என் தேவனுக்கு மாத்திரமே தெரியும். உன்னோட ஆலோசனைகள் என்னோட ஆலோசனை அல்ல என்று என் தேவன் சொல்லுகிறார். சகோதரா சகோதரி, அவரோட ஆலோசனை உன்னோட ஆலோசனை அல்ல. அந்த பரலோகம் திட்டமே வேற, உன்னோட திட்டமே வேற. சொல்லுங்க, உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து சொல்லுங்க. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. யாரும் இல்லப்பா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும். நீர் போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. சபா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் நீ போதுமே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே.
வாழ்விலே ஓ தேங்க்யூ ஃபாதர். பரிசுத்தாவியானவரே, 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 பரிசுத்தாத்மனே, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸೆಯ. ದಾಹದಿಂದ ಯಾರ್ಯಾರು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾರೋ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ಅವರ ಮೇಲೆ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ಸುರಿಯಲ್ಪಡಲಿ. ಈ ಒಂದು ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಇರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೂ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿಸಯ್ಯ. ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೂ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ಸುರಿಸಲ್ಪಡಲಿ. ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಅದು ಮೊಣಕಾಲಷ್ಟು ಸಾಲದು, ಸೊಂಟದವರೆಗೂ ಸಾಲದು. ಅದು ಮೊಣಕಾಲಷ್ಟು ಸಾಲದು, ಸೊಂಟದವರೆಗೂ ಸಾಲದು. ಈ ಜಾಡುವ ಅಳತೆಗೆ ಬೇಕಯ್ಯ ಏಸಯ್ಯ. ಈ ಜಾಡುವ ಅಳತೆಗೆ ಧೀರ ಮಾಂದರಲ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. ಈ ಜಾಡುವ ಅಳತೆಗೆ ಬೇಕಯ್ಯ ಏಸಯ್ಯ. ಈ ಜಾಡುವ ಅಳತೆಗೆ ಬೇಕಯ್ಯ. ದುನಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ತಿಳಿದವರು ಯಾರೆಲ್ಲ, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವಲ್ಲದೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಲು ನನ್ನ ಯಾರು ಇಲ್ಲಪ್ಪ. ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ತಿಳಿದವರು ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವಲ್ಲದೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಲು ನನ್ನವರು ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವಲ್ಲದೆ. ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗದೆ ಜೊತೆಯಲ್ಲಿರುವವನೇ ಆತ್ಮ ಸ್ನೇಹಿತನೇ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುವ ಆಮೆ ಹಲ್ಲೆಲೂಯ. ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗದೆ ಜೊತೆಯಲ್ಲಿರುವವನೇ ಆತ್ಮ ಸ್ನೇಹಿತನೇ. ಮಿತಿಯಿಲ್ಲದೆ 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 ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ ಏಸಯ್ಯ. ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಬೇಡಿಕೊಳ್ಳುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ತುಂಬಿಸುವ ರಾಜ. ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ ಏಸಯ್ಯ. ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ನೀನೇ ನೀನೇ ನನ್ನ ಒಡೆಯನಯ್ಯ. ನೀನೇ ನೀನೇ ನನ್ನ ರಾಜನಯ್ಯ ಏಸಪ್ಪ. ನೀನೇ ನೀನೇ ನನ್ನ ಒಡೆಯನಯ್ಯ. ನೀನೇ ನೀನೇ ನನ್ನ ರಾಜನಯ್ಯ.
యేసయ్యా 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 యేసయ్యா యేసయ్யா எல்லாரும் துதியுங்களை ஆண்டவரை துதியுங்கள் యేసయ్யா 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 அந்த நாமத்தை சொல்லுங்களே యేసయ్யா 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 యేసయ్యా 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 ನೀನೇ ನನ್ನ ಒಡೆಯನಯ್ಯ ನೀನೇ ನನ್ನ ರಾಜ ತುದಿಗಳೇ ದೇವಾ ನೀನೇ ನನ್ನ ಒಡೆಯನಯ್ಯ ನೀನೇ ನನ್ನ ರಾಜನಯ್ಯ యేసయ్య 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 செல்லமா கூப்பிடுங்களே ஏசப்பாவை செல்லமா கூப்பிடுங்களே அக்கறையாகி கரையிರಿ ஆசைಯಿಂದ கரையிರಿ యేసయ్య 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 యేసయ్యా యేసయ్யா உங்களை அனுபவிக்கணும் என்று வந்தோம், அனுபவித்தோம். உங்க பிரசன்னத்தை அதுக்கு தான் ஓடி வந்தோம் ஏசப்பா. தீரா மாந்தா மாந்தா உங்களை அனுபவித்தோம், உங்க அன்பை உணர்ந்தோ, அது போதும் ஆண்டவரே. தீரா மாந்தாரா லாக்கமா உங்க அன்பை உணர்ந்தோ, அது போதும் ஏசப்பா, அது போதும் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இறங்கி வந்தே எங்களை நிரப்பினீர், நன்றி. நீர் இறங்கி வந்தீர், எங்களை நிரப்பினீர், நன்றி 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 அப்பா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுதலை ஊற்றுவேன் என்று. நன்றி அப்பா. நிர்வாக்கு மாறாதவன் எங்களை நிரப்பினதுக்காக நன்றி, எங்களை நிரப்பினதற்காக நன்றி. இந்த வாரமெல்லாம் இந்த பலத்தோடு ஓடி விடுவோம், இந்த வாரமெல்லாம் இந்த பலத்தினாலே தான் ஓடிடுவோம். நீர் கொடுத்த இந்த பலத்தினாலே தான் இந்த வாரமெல்லாம் கடந்து போவோம். உங்க பரிசுத்த ஆவியினோட பலன் இல்லாமல் நாங்கள் நடக்க முடியாதப்பா. உங்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் நடக்க முடியாத ஆண்டவரே. வண்ணவருக்கு எங்களுக்கு வேண்டாத யோசனைகள் வந்து தாக்கி கொண்டே இருக்கும். அதுல இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நாங்கள் அபிஷேகத்தில் நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் அபிஷேகத்தில் எப்பொழுதும் நிரம்பிக் கொண்டே இருக்கணும். அப்போதான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
பரிசுத்த ஆவியானவரே, தீராமந்தரலா ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. இன்னும் வேண்டும், இன்னும் அனுபவிக்கணும். இன்னும் அந்த அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. தாகத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களா ஆண்டவரே, அந்த தாகத்தை நீர் அறிந்திருக்கிற தேவன். பரிசுத்தாத்மனே அப்பா, பரிசுத்தாத்மனே ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯಾದಿರಮಂದರ ಕಮಲ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಮಿತಿಯಿಲ್ಲದೆ 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 ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ ಏಸಯ್ಯ. ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ, ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ ಏಸಯ್ಯ. ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಎಲ್ಲರೂ ಅನ್ಯ ಭಾಷೆನಿಂದ ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ರಕ್ತದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ತಲೆಯಿಂದ ಪಾದವರೆಗೂ ನಡೆಸುವ ದೇವರಾದ ಕರ್ತನು ಯೇಸು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಲ್ಲ, ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ವಾಸವಾಗಿ ಇರುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಎಲ್ಲರ ಅನ್ಯ ಭಾಷೆನಿಂದ ಯಾರನ್ನು ನೋಡಬೇಡ್ರಿ. ರೀಬಾ ರಬ ದರಬ ರೀರಿ ರೀರಿ ರೀ ಕಬ ಬಬ್ಬ ರೀ ರಮನ್ ದರಬ ಕಬ ಬಬ್ಬ ರೀಬ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಕರ್ತನು ಮಾತಾಡಲು ಆಸೆಯಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಪ್ರೀತಿಯಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಅನ್ಯ ಭಾಷೆನಿಂದ ಸ್ತುತಿಸೋ ಭಾಗ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ರಮ ರಬ ರೀಬ ರಬ ಖಬ ಬಬ ರೀಬ ರಬ ದರಬ ಲಿಯ ರಬ ದರಬ ರೀಬ ರಬ ರಬ ದುರಬ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪರಲೋಕ ಬೆಳಕು ಇಳಿದು ಬರುವ ದೇವರ ಆತ್ಮ, ಓ ರೀಬ ರಬ ದೀರ ರಬ ಖಬ ಬಬ ಅಬ ಲಿ ರಿ 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 ಸಿಯ ದರಬ ದುರಮಂದರಬ ಓ ರೀಬ ಖಬ ಬಬ ರೀಬ ರಬ ದರಬ ಲಿ 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 ಓ ರಬ ರಬ ದೀರ ಖಬ ದುರಿಬಿಹ ರಿಮಂದರಬ ದುರ್ಬಿ ಖರಬ ದುರ್ಬಿ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ದೇವರ ಆತ್ಮ ಬರುವ ಎಲ್ಲ ಮಾಂಸದ ಚಿಂತೆ ಎಲ್ಲ ಕಡೆದು ಹೋಗಲಿ, ಎಲ್ಲ ಮಾಂಸ ಚಿಂತೆ ಆಚೆ ಹೋಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಸ್ತೋತ್ರ ರಾಜ, ಸ್ತೋತ್ರ. ಕಸಿ ಇಳಿದು ಬರಲಿ, ದೇವರ ವಾಕ್ಯ ಇಳಿದು ಬರಲಿ, ದೇವರ ಅಭಿಷೇಕ ಇಳಿದು ಬರಲಿ. ಓ ರಿವ ರಬ ದರಬ ಚಂದರಬ ಎಲ್ಲರ ಅನ್ಯ ಭಾಷೆಯಿಂದ ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತಾ ಇರಿ. ಸ್ತೋತ್ರ ರಾಜ, ಸ್ತೋತ್ರ. ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ದೇವರು ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿ. ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ ಏಸಯ್ಯ. ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ತುಂಬಿಸೋ ಕರ್ತನೇ ಅಪ್ಪ, ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸು ಸ್ವಾಮಿ. ಈಜಾಡುವ ಅಳತೆಗೆ ಬೇಕು ದೇವರ ಆತ್ಮ, ಈಜಾಡುವ ಅಳತೆಗೆ ಬೇಕು ನಮಗೆ. ಅದು ಮೂಲಕಾಲತ್ತು ಸಾಲದು, ಸೊಂಟದವರೆಗೂ ಸಾಲದು. ಅದು ಮೂಲಕಾಲಷ್ಟು ಸಾಲದು, ಸೊಂಟದವರೆಗೂ ಸಾಲದು.
ಶಬ್ದ ಬರಲಿ, ಎಲ್ಲರ ಶಬ್ದ ಬರಲಿ. ಅಂತರಾಳದಿಂದ, ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಶಬ್ದ ಇಳಿದು ಬರಲಿ. ಓ ರಬ ಖಬ ಬಬ ರಿಬ ರಬ ಸೈತಾನ ತಂತ್ರಗಳು, ಮಾಟ ಮಂತ್ರ ಎಲ್ಲ ಮುರಿಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ, ಎಲ್ಲ ಮುರಿಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ಅವನಿಟ್ಟಿರೋ ಎಲ್ಲ ತಂತ್ರಜ್ಞಾನಗಳೆಲ್ಲ ಮುರಿಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ಈದಾಡುವಾಳ ತೆಗಬೇಕಯ್ಯ ಏಸಯ್ಯ, ಈದಾಡುವಾಳ ತೆಗಬೇಕಯ್ಯ, ಈದಾಡುವಾಳ ತೆಗಬೇಕಯ್ಯ ಏಸಯ್ಯ, ಈದಾಡುವಾಳ ತೆಗಬೇಕಯ್ಯ, ಈದಾಡುವಾಳ ತೆಗಬೇಕಯ್ಯ ಏಸಯ್ಯ, ಈದಾಡುವಾಳ ತೆಗಬೇಕಯ್ಯ. ಸರಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ತಿಳಿದವರು ಯಾರೆಲ್ಲ, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವಲ್ಲದೆ ಆಶ್ಚರ್ಯ ನೀಡಲು ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲಪ್ಪ, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವಲ್ಲದೆ. ಸರಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ತಿಳಿದವರು ಯಾರೆಲ್ಲ, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವಲ್ಲದೆ ಆಶ್ಚರ್ಯ ನೀಡಲು ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲಪ್ಪ, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವಲ್ಲದೆ. ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗದೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವನೇ ಆತ್ಮ ಸ್ನೇಹಿತನೇ, ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗದೆ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರುವವನೇ ಆತ್ಮ ಸ್ನೇಹಿತನೇ. ಮಿತಿಯಿಲ್ಲದೆ, 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 ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ ಏಸಯ್ಯ, ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ, ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಗ್ಲೋರಿ, ಗ್ಲೋರಿ ಜೀಸಸ್, ಗ್ಲೋರಿ ಜೀಸಸ್. ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿರುವ ಆತನೇ, ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುವ ಆತನೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ ಏಸಯ್ಯ, ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ, ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ ಏಸಯ್ಯ, ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ, ನಿಮಗೆ ವಂದನೆಗಳು ಅಪ್ಪ. ಎಲ್ಲಿ ಒಗಟು ಇದ್ದು ಇಬ್ಬರು ಮೂವರು ಒಂದೇ ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೋ, ಸ್ತುತಿಸುತ್ತಾರೋ, ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸವಾಗುವ ದೇವರೇ, ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ, ನಿಮಗೆ ವಂದನೆಗಳು ರಾಜ. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளோ பேர் போராட்டத்தில் இருக்கிறீங்க? எவ்வளோ பேர் பிரச்சனையில் இருக்கிறீங்க? எவ்வளோ பேர் தேவைக்காக வந்திருக்கிறீங்க? பாப்பா நம்ம மாதிரி ஆளுங்க வேறு யாரும் இல்லை, நம்ம மாதிரி பர்ஃபெக்ட் யாரும் இல்லை. இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும்னா நீங்கள் சிரிச்சாதான் சபைக்கு நம்ம சந்தோஷமாக வந்திருக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா கிறிஸ்துக்குள்ளே நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். சரி, எவ்வளோ பேரோட ஆசைகள் நிறைவேறிக்கொண்டே வருது? ஆமேன்னு சொல்கிறீங்களே. ஆசைகள் நிறைவேறிச்சுன்னு சொல்லுங்கள்.
இல்லை இன்னும் நிறைவேறல, நான் ஆசைப்பட்டதெல்லாம் இன்னும் நிறைவேறலைன்னாக்கா கையை உயர்த்தினா ஆண்டவர் உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவாருங்க. யாரோட ஆசைகள் எல்லாம் இன்னும் நிறைவேறல? ஓகே, நான் பேரை சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. இல்லை அறிக்கை சொல்லுங்க, பரவாயில்ல. என்ன ஆசைகள் நிறைவேறணும்? எதனா ஒரு பாயிண்ட் சொல்ல முடியாது. ஓகே சரி. இன்னைக்கு நம்மளோட ஆசைகள் விருப்பங்கள் எங்கே இருக்குதுன்னா, பரலோகத்தில் இருக்குதா இல்லை பூமியில் இருக்கா? சொல்லுங்க, ஆன்சர். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்ம ஆசைகள் பூமியில் இருக்குதா பரலோகத்தில் இருக்கா? நம்ம எங்கே இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம். இப்போது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். பரலோகத்துக்கு போனோன்னா நம்மளுக்கு எந்த ஆசைகளும் வேண்டாம், சரிங்களா? எந்த பிசாசையும் ஜெயிக்கிறது வேண்டாம். ஆனால் பூமியில் வாழ்கிறதா இருந்தால் பூமியில் ஆசை விருப்பங்கள் இருக்குது. இங்கே பிசாசு இந்த உலகத்தை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறான். ஏன் சொல்லுங்க? நம்ம கையில் கொடுத்த பொக்கிஷத்தை நம்ம யார்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறோம்? இப்போ ஆண்டவர் கோல்டு கொடுத்துருக்கிறார் நம்மள்கிட்ட. அந்த கோல்டை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா, நம்மளுக்கே தெரியாமல் பிசாசுக்கிட்ட கொடுத்துட்டுருக்குறோம். இப்போது நம்மளுக்கே கொடுத்த ஒரு விஷயத்த இப்போ ஆண்டவர் வந்து டைரெக்டாக பிசாசுக்கிட்ட இருந்து வாங்கி தர முடியாதுங்க. யார் கேட்கணும்? ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? நம்மளை பயமுத்தி, நம்மளை அடிமையாக்கி, நம்மளை தலையே எடுத்து பார்க்காத அளவுக்கு அடிமைத்தனத்தில் வச்சுருக்கிறான். இப்போ அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த பிசாசுகளை எதிர்த்து நிற்கணும்னா நம்மளுக்கு பிசாசை காட்டிலும் ஒரு பலன் தேவை, பிசாசை காட்டிலும் நம்மளுக்கு ஒரு அதிகாரம் தேவை. இப்போ எல்லா அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் இஷ்டமானவங்களுக்கு அவரோட எல்லா அதிகாரத்தை கொடுக்குறாரு. அப்போ இந்த பூமியில் வாழணும்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நம்ம வாழணும். அப்போ பிசாசுக்கு அவனோட தந்திரங்களும் அவங்ககிட்ட இருக்கிற நம்ம இழந்ததெல்லாம் என்னமோ அதை ரிக்கவரி பண்ணுற விதத்தில் நம்ம இருக்கணும், ஆளுகை செய்கிற விதத்தில் இருக்கணும், சரிங்களா? நாளைக்கே வேணுமானாலும் ஏசாப்பா கிட்ட போனோன்னா நம்ம மறிச்சா கண்டிப்பாக ஏசாப்பா கிட்ட போவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் நம்புறீங்க. அப்படின்னா பூமியில் நம்ம யாருக்கு சாட்சியாக இருக்கணுமா? தேவனுக்கு. சத்தம் ஒரு மனம் வரமானுக்குது. தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தில் கழுவப்பட்டவங்க இந்த உலகத்தில் சாட்சிகளாக இருப்பாங்களாம். அப்போது பிசாசு வந்து யாரெல்லாம் தேவனுக்கு சார்பாக சாட்சி சொல்கிறாங்களோ அவங்க மேலே யுத்தம் பண்ணுறதுக்கு அந்த பிசாசு பழைய பாம்பாக்கி வல்லு சார்பாக யுத்தம் பண்ண போயிடுச்சான். அப்போ யார் அது சாட்சி சொல்கிறவங்கன்னாக்கா, தேவனோட பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தான், நீங்களும் நானும் தான். அப்போ நம்ம சாட்சி சொல்லாதபடி, சாட்சி எதுக்காக சொல்கிறோன்னா, ஒரு விஷயத்தில் நம்ம எந்த விஷயத்துல இவ்வளோ நாள் தோத்துட்டு இருந்தோமோ அந்த விஷயத்தில் ஜெயிக்க வச்ச கர்த்தருக்கு நம்ம சாட்சி சொல்கிறோம். அப்போ எப்போ நம்ம சாட்சி சொல்கிறோமோ அப்போ தைரியமாக நின்றுட்டு வந்தானே அர்த்தம். ஆமாவா இல்லைங்களா? எப்போ நம்ம சாட்சி சொல்ல ஆரம்பித்தோமோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் ஜெயித்த கொடுத்ததுல அதுக்கு நம்ம தைரியமாக பிசாசுக்கு எடுத்து நிற்க ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். அப்போ யுத்தம் யாரோடையது? கர்த்தருடையது. இப்போ பிசாசு நம்ம மேலே யுத்தம் பண்ண வரான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்ம கூட இருக்கிறாரு. அதிகாரம் யாரை பண்ண சொல்கிறாருங்க? அதிகாரம் ஜோரா சொல்லுங்க. நம்மளை பண்ண சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க சொல்கிறோமா இல்லையா? ப்ரேயருக்கு போகிறோம், முட்டிக்கால் போடுறோம், ஜபம் பண்ணுறோம். ஆனால் பிசாசுக்கு அதிகாரம் பண்ணாமல் ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, எனக்கு இதோ கொடுங்க அப்படி சொல்கிறோமா இல்லையா? அதிகாரம் பண்ணுற இடத்துல அதிகாரம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணுற இடத்துல விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம் ஆண்டவர்கிட்ட எப்படி பண்ணணும்னா, ஆண்டவரே நான் இந்த இடத்துல வீக்காக இருக்கிறேன், இந்த இடத்துல எனக்கு பலன் கொடுங்கன்னு கேட்கணும். ஆனால் பிசாசு ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு எதிர்த்து வரானா அவனுக்கு நம்ம அதிகாரம் பண்ணணும். அப்போ அதிகாரம் பண்ண தான் நம்ம எல்லைகள் எல்லாம் பெரிதாக்க ஆக்குறாரு. எந்த அளவுக்கு நீங்கள் அழுக்கப்படுறீங்களோ, அதிகாரம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். அப்போது தேவபுத்திரர்கள் எழும்பணும்னு சொல்லி தூதர்கள்லாம் காத்துன்னு இருக்கிறாங்களாம். யார் அது தேவபுத்திரர்கள்னா? நம்ம தான். யார் சன்ஸ் ஆஃப் காடுன்னா? நம்ம தான். இப்போ தூதர்கள் எல்லாம் காத்துன்னு இருக்கிறாங்களாம். எதுக்காகனாக்கா பிசாசுக்கு யாரெல்லாம் அதிகாரம் பண்ண போகிறாங்கன்னு காத்துன்னு இருக்கிறாங்க பரலோகமே. ஆனால் நம்ம அதிகாரம் பண்ணாமல் இன்னும் நம்ம அடிமைத்தனத்திலே இருக்கிறோம். அதனால பிசாசோட தந்திரம் என்ன ஆகுதுன்னா,
அவன் வந்து ஒரு தந்திரத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமே வராத மாதிரி, நம்ம நிறைய ஜனங்களை தேவனிடத்துல சேர்க்க விடாத மாதிரி, நம்மளே சாட்சியே இல்லைன்னா வேற ஜனங்களை நம்ம எப்படி கொண்டு வர வைக்க முடியும்? கரெக்ட் இல்லைங்களா? நம்மளாலே ஒரு இடத்துல விடுதல் ஆக முடியலன்னா மற்ற ஜனங்களை எப்படி கொண்டு வர முடியும்? நோவா பேலையை உண்டாக்குனார். இந்த புதிய ஏற்பாடுல நோவாவை உருவாக்குன பேலை எதுன்னா சபை தான். சபையில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சேர்த்து வராருன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு சுவிசேஷம் யார் சொல்ல வேண்டியதாக இருக்குது? என்ன சொல்லணுமா இருக்குது சுவிசேஷம்? உங்கள் வாழ்க்கையை ரொம்ப கசப்பாக இருக்குதா? நீங்கள் வாங்க, சபைக்கு வாங்க. அந்த கசப்பை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இனிமையாக்குறாரு, சந்தோஷமாக ஆக்குறாரு. நீங்கள் ஒரு விதத்தில் பிரச்சனையாக இருக்கிறீங்களா? என்ன பாருங்க, என்ன ஆண்டவர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு நாமத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை நான் அது யூஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த தண்ணீர், அடைச்சிருக்கிற தண்ணீர், அதாவது தண்ணீர்ன்றது வேற யாரும் இல்லை, ஜனங்க தான். அடைக்கப்பட்டிருக்கிற தண்ணீர்கள் எல்லாம் சபையை தேடி வரணும். அப்போ ஆண்டவர் அந்த கெட்ட தண்ணீராக இருக்கிறதெல்லாம் அவரோட ஜீவ தண்ணீரால சுத்தப்படுத்துறாரு. பரிசுத்தம் நம்மள்கிட்ட இல்லை, பரிசுத்தம்ன்றது அவர்கிட்ட இருந்து வர்றது. ஆதாம் எப்போ கீழ்ப்படியாமல் போனானோ அந்த பரிசுத்த ட்ரெஸ்ஸை வந்து அவன்கிட்ட இல்லாமல் போனது. அவன் நிர்வாணமாக என்ன போட்டான். அப்போ பரிசுத்தம்ன்றது விலகி போச்சு. எப்போ இயேசு கிறிஸ்துவால் சிலுவையில் அறியப்பட்டதோ, அவர் உயிர் தெழுந்தாரோ, இப்போ பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளே வந்ததுனால நம்ம நிர்வாணம்லாம் மூடப்பட்டது. இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை இன்னும் நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னா, மார்க் 16 அதிகாரம் 16, 17, 18. மார்க்கோ 16ನೇ ಅಧಿಕಾರ 17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன என் நாமத்தினாலே அவருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவருடைய நாமத்தினால நம்ம என்ன பண்ணுவோம்? பிசாசுகளை துரத்துவோம். சரி, இவ்வளவு நாள் பிசாசுகளை பார்த்துருக்கிறீங்களா? எப்படி துரத்துவீங்க? இல்லை, பிசாசை பார்த்தா தானே துரத்துறதுக்கு முடியும். ஸோ பிசாசே நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்போ விசுவாசிக்கிறவர்களால கூட அடையாளம் அப்படின்னா என்னத்தை விசுவாசிக்கிறோம்? ஃபஸ்ட்டு இந்த கடந்த வாரத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். சுவிசேஷத்தை ஆண்டவர் நம்ப சொன்னார். அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு ஆண்டவர் நம்ப சொன்னார். நீதியின் அவர்கிட்ட தான் அந்த நீதி இருக்குதுன்னு நம்ப சொன்னார். இப்போ நம்பிக்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம உருவாக்கிட்டே வரோம். இப்போ பிசாசுக விரட்டணுன்றாரு. ஆனால் பிசாசு எங்க? வேர் இஸ் டெவில்? ஒரு வசனம் சொல்லுது, பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல நம்மளை சுற்றி வகை தேடுறானா. அப்போ கூட அவன் தன் இருக்கிற இடத்த மறைச்சி வச்சிருக்கிறான். இப்போ எப்படி துரத்துறது? ஒரு விஷயத்த நம்ம முன்னாடி வந்தால் நம்ம துரத்தலாம் இல்லைங்களா? ஆனால் நம்ம முன்னாடியே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம எப்படி துரத்த முடியும்? ப்ராப்ளம். அதாவது பிரச்சனைன்றது என்னன்னாக்கா அவனோட தந்திரம். அவனோட தந்திரங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். அவன் தன்னை மறைச்சிக்கிறான். அப்போது நம்ம ஃபேமிலியில் ஆகட்டும் இல்லை வேலையிலே ஆகட்டும் ஒரு சுச்சுவேஷனை நம்ம போகிறோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரோட அடையாளமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, என் நாடு என் சத்தத்தை கேட்கணும். ஏசப்போட சத்தமும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பிசாசோட சத்தமும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவனோட அடையாளங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அவனோட அடையாளம் தான் என்ன அப்படின்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். இப்போ நம்மளுக்கு சத்தியம் தெரிஞ்சாக்கா ஒருத்தர் வந்து நம்மளுக்கிட்ட பேசும்போது அவங்க சொந்தத்தில் பேசுகிறாங்களா, அவங்க சொந்த யோசனையில் பேசுகிறாங்களா, இல்லை தேவனோட வார்த்தையில் பேசுகிறாங்களா? அவங்க ஒருத்தர் வந்து பேசும்போது இல்லை ஒரு குடும்பத்தில் பேசும்போது ஒரு ஒருமனம் இல்லாத சுச்சுவேஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வீட்லேயே ஆகட்டும் வேலையிலே ஆகட்டும் எங்கே வேணா இருக்கட்டும், ஒரு சாத்தானோட தந்திரம் எப்படி வருதுன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிற ஞானம் வேணும் நம்மளுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே காப்பாற்றுன்னுவோம். ஏசப்பா கூடவே அவன் ட்ராவல் பண்ணவன், ஏசப்பா கிட்டே கேள்வி கேட்டவன். ஏசப்பாக்கு அவனை பாதாளத்து போடுறதுக்கு இப்படி போதும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்ததை நம்மளையே வச்சு ஜெயிக்க வைக்கிறாரு.
இந்த உலகத்தை மறுபடியும் அவர் எப்படி கொடுத்தாரோ அதே போல் நம்ம ஆண்டவர் கையில் மறுபடியும் ஒப்பு கொடுக்கறது தான் புது கிரியேஷன். அப்போது எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும், எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும், எல்லாருமே பிசாசோட தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பிசாசோட தந்திரங்களை புரிஞ்சிக்கணும். அப்போது மாம்சத்தில் வருகிற காரியம்லாம் என்னன்னா விபாச்சாரம், வேசித்தனம், கொலை பாதுகங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்களும் ஆவின் கனிகளாக இருக்குது. ஆவின் கனியில் வந்து மாம்சத்துலேருந்து வெளிப்படுறதும் இருக்குது, ஆவிலேருந்து ஆவிக்குரிய கனி, நல்ல கனியும் இருக்குது, கெட்ட கனியும் இருக்குது. அப்போது ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து என்ன கனி கிடைக்குது நம்மளுக்கு, அதை பார்த்தே நம்ம அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஏசப்பா கிட்ட ஒருத்தனை கொண்டு வராங்க, லேகியோன், 100க்கு அதிபதியாக இருக்கிறான், அந்த 1000 பிசாசுக்கு மேலே இருக்குது. இயேசுவை பார்த்தவளுக்கு அவன் கர்ஜிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கிறான். இப்போ ஏசப்பா அவனை பார்க்குறாரு, அவனை பார்க்குறாரா இல்லை அவனுக்கு பின்னாடி அவனை அழக செஞ்சுக்கிற பிசாசை பார்க்குறாரா? எந்த கேரக்டரில் பார்க்குறாரு பிசாசு அவர் எந்த கேரக்டரில் பார்க்குறாரு பிசாசு? பிஹேவியர். அந்த பிஹேவியர்னா ஆண்டவர் கொடுத்த ஞானம், ஆண்டவர் கொடுத்த தெளிவு அவங்ககிட்ட இல்லை. அவனை மென்டலாக்கி வச்சிருக்குது, பைத்தியமாக்கி வச்சிருக்குது. மனுஷங்களுக்கு மாம்சத்துக்கு விரோதமாகவும் நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்கு யுத்தம் வந்து மாம்சத்துக்கு விரோதமாகவும் இல்லை, ரத்தத்துக்கு விரோதமாகவும் இல்லை, அந்தகாரம் பொல்லாத ஆவிகளோட தான் நம்மளுக்கு யுத்தம் இருக்குது. அப்படின்னா அவன் மாம்சத்தை அட்டாக் பண்ண வரான். அப்படின்னா இன்னைக்கு உங்கள் விஷயத்தில் யாராவது மாம்சத்தை அட்டாக் பண்ண வர்ற மாதிரியோ இல்லை உங்களை டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரியோ அப்படியே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், நம்மளை குறை சொல்கிறாங்கன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல பிசாசோட தந்திரம் இருக்குது. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், ரிபுக் பண்ணணும், இயேசுவின் நாமத்தில் அவங்கள விட்டு வெளியே போகணும். இது அவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. இந்த கேரக்டரெல்லாம் நீங்கள் வீட்டில் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கனாலே அது இயேசுவின் நாமத்தினால வெளியே போன்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணணும். இதுதான் பிசாசுகளை துரத்துவீர்கள். அப்படின்னா நீங்கள் பிசாசோட தந்திரங்களை அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சுன்னு இருக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரிங்க்ஸ் ஹேபிட்டை கொண்டு வர்ற ஸ்பிரிட்டு, சரிங்களா? இதை நம்ம எப்படி துரத்த முடியும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒருத்தரை வந்து திருத்துறதுக்காக நம்ம போராடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு திருத்துற வேலை நம்மளது இல்லை, ரட்சிக்கப்பட வைக்கிறது யாரோட வேலை? சால்வேஷன் பிலாங்ஸ் டு யாருக்கு? ஏசப்பாது சால்வேஷன். ஆனால் அன்பு காட்டுற வேலை யாருது? நம்மளது. அன்பு நம்மள்கிட்ட கொடுத்துருக்காரு. உன்னை நேசிக்கிறத போல பிறரையும் நேசி. இப்போ தீமையாக வர விஷயம், இப்போ உங்களை தொடரவன் அவரோட கண்மணியை தொடுறான்னா உங்கள் ஹஸ்பண்டை தொடரவங்க யாரோட கண்மணியை தொடுறாங்க? ஏன்னா கிறிஸ்துக்குள்ள நீங்கள் 2 பேரும் ஒரே சரீரமாக இருக்கிறீங்க. இப்போ அங்கே ஒரு அட்டாக் வருதுன்னா அந்த சரீரத்தை தான் காப்பாற்றணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நீங்களே பாதி சரீரமாக்குறீங்க. இந்த சரீரத்தை நீங்கள் அன்பில் காமிக்க என்ன ஆகும்னா அங்கே என்னதான் இருந்தாலும் அந்த மைண்டு அவங்களுக்கு வரவே வராது. ஏன்னா லவ் வந்து சகலத்தையும் ஜெயிக்கும். வேதம் சொல்லுது, அந்நிய பாஷையே ஆனாலும் தீர்க்க தரிசனமே ஆனாலும் எதுனா ஆகட்டும் அன்பு தான் ஜெயிக்கும், அன்பு தான் ஜெயிக்கும். இந்த அன்பில் நம்ம முயற்சி எடுத்தோம்னா அப்போது பிசாசின் தந்திரங்களை விரட்டி அடிப்போம். இந்த விஷயத்தில் நானும் ஒரு சாட்சியாக தான் இருக்கிறேன். எவ்வளோ பேர் என்னை குடிக்காதுன்னு சொல்லி கூட, ஆனால் இயேசுவோட வார்த்தைகளை நான் அவரோட அன்பில் நான் போக ஆரம்பித்தவளுக்கு ஒரு கையில் சிகரெட் எடுத்தாலும் சரி கையில் நடுக்கம் வரும். ஏன் தெரியுங்களா? ஆண்டவரோட வார்த்தைக்கு மீறி நான் போகிறேனே. இது ஒரு நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு, ஒரு வருஷம் இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வந்து இந்த அன்பு என்ன பண்ணுச்சுன்னா இது வந்து என்ன ஆளுகை செய்தா. அப்போது இதை நான் விடணும்னு ஒரு நாள் வந்தது எதுக்காக தெரியுங்களா? இந்த அன்பு தொடர்ந்து என்ன அன்பு காமிச்சதே இருந்தனால தான். ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னை ஜெயிக்க வச்சுட்டே இருக்குது. ஆனால் நான் ஒரு விஷயத்தில் தோத்துட்டு இருக்கிறேன். அப்படின்னா நான் வெறும் சிகரெட் விஷயத்தில் ஜெயிச்சிட்டேன்றது இல்லை, இன்னும் நிறைய விஷயத்தில் நான் தோத்துட்டு இருக்கிறேன். அங்கே தான் கிருபை வேலை செஞ்சுட்டே இருக்குது. என்கிட்ட எப்படி அந்த கிருபை வேலை செஞ்சுட்டே இருக்குதோ அதே மாதிரி வீட்டில் அந்த கிருபை வேலை செஞ்சுட்டே இருந்தா அப்போ வீட்டில் சுற்றி நம்ம என்ன பண்ணுவோம், வேலி அடிச்சிருக்கிறோம். அன்பில் வீடை சுற்றி வேலி அடிச்சிருக்கிறோம். இப்போ வெளியே போறாங்கன்னா அதுக்காக ப்ரேயர் பண்றது என்ன பண்ணணும்? ஆண்டவரே, சங்கீதம் 121 சங்கீதம் பிரகாரம் ஆண்டவரே போகும்போதும் வரும்போதும் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. வார்த்தையை எடுங்க, வார்த்தை என்ற பட்டயத்தை எடுங்க. நம்ம பட்டயத்தை யூஸ் பண்ணாததுனால தான், வார்த்தைகளை யூஸ் பண்ணாததுனால தான் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை.
அப்போ பிசாசுகளை துரத்துவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான், என்கிட்ட இருக்கிற பிசாசே நான் துரத்தலையே, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் எப்படி பாதுகாப்பு ஜெபம் பண்ணுவேன்? ஏன்னா எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல, எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு தெரியல, எந்த வசனம் நம்ம இதுக்கு பாதுகாப்பாக பேசணும்னு தெரியல. இதுதான் வசனம்ன்றது தான். சத்தியத்தை அறிவீர்கள் அப்படின்னா சத்தியம் என்னன்னாக்கா, இப்படி ஒரு வார்த்தையை நான் சொன்னால் அங்கே பாதுகாப்புக்கு தூதர்கள் இருக்கிறாங்க, தேவ தூதர்கள் பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. அவங்கள அனுப்பும்போது, ஒரு எஸ்காட்டை அனுப்பும்போது யாரை சொல்லி அனுப்புகிறாங்க? இயேசு சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் கேட்டேன்னா தேவனோட சேனையை எனக்கு அனுப்ப மாட்டாரா? தேவனோட சேனையை அனுப்ப மாட்டார். அந்த உறுதியான ஜெபம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. அப்போ ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு வேணும், இயேசுவின் நாமத்தில் இவ்வளோ தூதர்கள் போகட்டும் நான் சொன்னேன்னா அவ்வளோ தூதர்களும் கூட போவாங்க. இதை நீங்கள் எப்படி அறிவீங்கன்னா, தரிசனத்தின் மூலியமா, சொப்பனத்தின் மூலியமா சாட்சிகளை பார்ப்பீங்க. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அந்த ஜெபம் பண்ணீங்களோ அந்த இடத்துல சக்ஸஸை பார்ப்பீங்க. அப்போ பிசாசு தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கிறீங்க. ஒரு ஆக்டிவிட்டி வீட்டில் வந்திருக்குதான், அந்த வீட்டில் அந்த ஆக்டிவிட்டிக்கு விரோதமாக நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான வசனத்தை நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்போது அவங்க ஜெயிச்சவங்களாம் வீட்டுக்கு வருவாங்க. நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை யோசிப்பேன், யாரே தப்பு பண்ணாலும் தப்பு அவங்க மேலே சொல்கிறதோட, ஆண்டவரே நான் தான் தப்பு பண்ணேன், ஏன்னா நான் கரெக்டாக அவங்கள கவனிக்கலை, நான் அவங்கள கரெக்டாக நடத்த வேண்டிய விதத்தில் நான் நடத்தலை. தப்பு யாருது? லீடருது, அந்த குடும்பத்தை நடத்துகிறவங்களுது. ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள்னாக்கா நான் இயேசுக்கிட்ட நான் போய் கேட்கவே இல்லை. கருத்தா ஜெபம் பண்ணோன்னா எப்படி நான் கருத்தா ஜெபம் பண்ணணும்னு தெரியல. அதுக்கு தான் சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது, சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். சீஷர்களை 70 பேரை இயேசு என்ன பண்றாரு, ஒவ்வொரு ஊருக்கும் அனுப்புறாரு. 70 பேர் அனுப்புறாரு. போய் ரிட்டர்ன் வந்து இயேசுகிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் போய் பார்க்குறோம், நாங்கள் போய் பார்க்கும்போது எல்லா பிசாசுகளும் பயந்து ஓடுது. ஏன் சொல்லுங்க? இயேசு என்னை அனுப்பியிருக்கிறாருன்ற அந்த தெளிவு. இப்போ என் எஜமான் அனுப்பினா, என் எஜமானோட பெரியவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? என் எஜமானோட பெரியவங்களை யாருன்னா இருக்கிறாங்களா? இப்போ உலகத்தில் இருக்கிற இவங்க எப்படி போயிருக்கிறாங்கன்னா பாருங்க, உலகத்தில் இருக்கிற அந்த பிசாசை காட்டிலும் எங்க கூட எங்களை அனுப்புனவர் அவர் பெரியவர், அவர் பெரியவர் என்ற அந்த வார்த்தையில போனாங்க. அங்க பிசாசு இவங்க போய் நிற்கும் போதே எல்லாம் ஓடுதுங்க. அவங்க இன்னும் ஏன் இப்படி நான் உறுதியாக சொல்கிறேன்னா, இந்த வார்த்தையின்படி நான் போனதுனால நான் போய் ப்ரேயர் பண்ணாமலே பிசாசுங்க ஓடி இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஆனால் பேர் மட்டும் எங்களுக்கு. ஆனால் அப்போ தான் யோசிக்குவேன் நான், ஆண்டவரே பண்ணதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, பேர் மட்டும் எங்களுக்கா? பண்ணதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பிசாசுகளை வெரைட்டி அடிக்கிற மாதிரி தூதர்களை அனுப்பிட்டீங்க. ஏன்னா நான் போகும்போதே எந்த சிட்டிக்கு போகிறனோ, எந்த கிராமத்துக்கு போகிறனோ, எந்த வேலைக்கு போகிறனோ, சேனைகளின் கர்த்தர் கூட வாங்கன்னு சொல்லிட்டு போவேன். அங்கே இருக்கிற வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் கட்டுறேன்னு சொல்லுவேன். எல்லாம் கீழ்ப்படையணும். அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத அரெஸ்ட் தான். நான் போகும்போதும் சரி வரும்போதும் சரி எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. எல்லாருமே கட்டிச்சுன்னா கட்டப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா உலகத்தில் இருக்கிறத பிசாசை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அப்போ அந்த 70 பேர் சொன்னது நான் நம்புறேன். ஏன்னா அந்த நம்பிக்கை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது, நான் சாட்சியா இருக்கிறேன். இப்போ நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்களும் அதை நம்புவீங்க. நம்பிக்கைக்குள்ள விசுவாசத்துல பெரியவர்களா மாறுவீங்க. நீங்க குழந்தைய போல இல்ல, புத்திரர்களா இருப்பீங்க. தேவனோட ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருப்பீங்க. எழும்பி பிரகாசிக்கிறவர்களா இருப்பீங்க. நீங்க ஒரு இடத்துல வந்து அவன் 7 வழியா ஓடணும். வேதம் அதுதான் சொல்லுது. உங்களுக்கு விரோதமா ஒரு வழியா வந்தா 7 வழியா ஓடுவான். எப்படின்னா நீங்க எதிர்த்து நிற்கும் போது, இது ஏன் இடம், உனக்கு வர அதிகாரம் இல்லை, என் வீடு இது, என் ஊர் இது அப்படின்னு அதிகாரம் பண்ணணும். உங்களுக்கு வர அதிகாரம் இல்லை, இதெல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்குது, இயேசு நாமத்தில் வெளியே போடானுனாக்கா அந்த இடத்துல நம்ம சொல்றதுதான் நடக்கும். ராஜ்யம், தேவனோட ராஜ்யம் யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது? நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. மார்க் 3:11 எடுத்துக்கோங்க.
அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. இப்போ நீங்க போறீங்க, ப்ரேயர் பண்றீங்க, பிசாசுகளை எப்படின்னா உங்க காலில் வந்து விழுமா. ஏன்னா இயேசுவோட காலில் வந்து விழுந்துச்சுன்னு சொல்லுது. அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது, இப்போ நீங்க போனீங்கன்னா உங்களுக்குள்ள யாரை பார்க்குறான் பிசாசு? இயேசுவை பார்க்கும்போது உங்கள்கிட்ட வந்து பணிந்து கொண்டணும். நான் பண்ணது தப்பு, சாரி, என்னை மன்னிச்சுக்குங்கன்னு கெஞ்சின கூத்தாடணும். அப்படி பண்ண வைக்கிறார் ஆண்டவர். உங்களுக்கு விரோதமாக எழும்பின மனுஷங்களுக்கு பின்னாடி செயல்பட்டதில்ல சாத்தானு. எந்த வாயிலிருந்து உங்களை தூஷணமா பேச வச்சுச்சோ அதே வாயை கொண்டு உங்ககிட்ட மன்னிப்பை கேட்டு உங்க காலில் விழ பண்ணுவார் ஆண்டவர். அப்ப பிசாசுகள் என்ன பண்ணுமா? மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க வைக்குவாரு. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது தேவ சாயல். சரிங்களா? அப்போ நம்ம எப்பவுமே எப்படி நடக்கணுமா? கம்பீரத்தோட நடக்கணும். மனுஷங்களை பார்த்தா லவ்ல ஆக்டிவேஷன் பண்ணணும். அவங்க மேல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்கக்கிட்ட மரியாதையை பேசணும். முன்னெல்லாம் நான் எடுத்தஞ்சு எல்லாரையும் பேசிட்டு இருந்தேன். இப்போலாம் பார்த்தாக்கா அவரே பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. ஒரே வாட்டி மாற முடியல. ஆனால் இந்த அன்பு என்னன்னாக்கா, பரவாயில்ல இவ்வளோ அளவுக்கு நீ மாறி இருக்கிற, ஓகேன்னு அவர் என்னை தோளில் தட்டி அனுப்புறாரு. ஆனால் எனக்கு தான் ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ் வருது. ஐயோ எதிர்த்து பேசிட்டோமே, தலைக்கீழ போட்டு போகிறேன். எதுனால? அன்புனால. ஒரு மனுஷன்கிட்ட தேவசாயில் இருக்குதுங்க. அப்போ எந்த மனுஷனை நம்மள பிசாசு பயன்படுத்துறானோ அந்த மனுஷனுக்கு, ஏன் பேதுருக்கிட்ட பிசாசு பயன்படுத்தலையா? ஆண்டவர் அந்த தெளிவா இது யார் இடத்துல இருந்து இந்த வார்த்தை வருதுன்னு அவர் நம்மளுக்கு கத்து கொடுக்கிறாரு. அவர் நம்மளுக்கு டீச் பண்றாரு. ஒரு இடத்துல பெருமை வர மாதிரி ஒருத்தர் பேசினாங்கனாலும் அந்த இடத்துல நம்மளை தாழ்த்திக்கணும். ஏன்னா இந்த பிசாசு வந்து பெருமையில இப்பதான் உங்களை வந்து பரிசுத்த ஆவியானவர் புகழ்ந்து போனாரு. ஆனா வேற பிளானை மாத்துறதுக்கு அதே ஒரு நபரோட பிசாசு வேற பேசுவான். அப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம இருக்கும்போது நம்ம எல்லா பிசாசின் தந்திரங்களையும் அரெஸ்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருப்போம். எப்படி பிரதர் இது இப்போ தந்திரம் நான் தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் எதனா ஒன்று வரட்டும். நீங்க காலையில் எழுந்தவளுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா அரெஸ்ட் பண்ற ஜபம் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் பிசாசு அரெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணுமா? இல்லை, எல்லா விதமான வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளும் அந்தகாரத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாத்தையும் கட்டுறேன்னு சொல்லிட்டாலே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஒரு சின்ன ஜபந்தான். அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. நீங்கள் போகிற இடத்துலலாம் ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கிறவங்களெல்லாம் இன்னும் ஆண்டவர் பெருக பண்ணுவார். அப்போ தேவனோட ராஜ்யம் ஆசீர்வதிக்கக்கூடியது, பிசாசுக்குரியது. ஒருத்தரை நம்ம சபிக்கிறோம் அப்படின்னா அங்கே பிசாசோட தந்திரம் வந்திருக்குது. நானே ஒருத்தரை சபிக்கிறேன் அப்படின்னா நான் கொஞ்ச நேரத்தில் யோசிக்குவேன், ஐயோ நம்ம வாயிலேருந்து என்ன போகுது, கவனமாக இருக்கணும், சபிக்கக்கூடாது. இஸ்ரவேலுக்கு ஜனத்துக்கு விரோதமாக அந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை ஒரு ராஜா வந்து இட்டுன்னு வரான். இந்த இஸ்ரவேல் ஜனத்தை சபிச்சிடு அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? கழுதை மூலமா பேசுறாரு. இல்லை, இது என்னோட ஜனம், நீ சபிக்காத, ஆசீர்வதின்றாரு. சபிக்க வந்தவன் எப்படி இருக்கிறான்? ஆசீர்வதிச்சு போறான். இன்னைக்கு உங்களெல்லாம் சபிக்கிறவங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க? மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பேசிட்டேன், நீங்க தேவனோட பிள்ளைகள்னு வருங்க. நீங்க உண்மையிலே தேவனோட பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. அது மட்டும் நம்மள என்ன பண்ணும்? பொறுமையா பிசாசை அரெஸ்ட் பண்ணுங்க, நீங்க பொறுமையா இருங்க, அவர் செய்யறது செய்வார். மார்க் 16 அதிகாரம் 16 நவமான பாஷைகளை பேசுவார்கள். இப்போ பிசாசுகளை துரத்துவன் சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை நம்புறீங்களா? நம்புறீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்க. சரிங்களா? இப்போ இந்த விசுவாசத்துக்குள்ள வந்துட்டீங்க. இப்போ அடுத்தது இந்த நவமான பாஷை. எப்படின்னா, நவமான பாஷைன்னா இந்த உலகத்தில் எவ்வளவோ பாஷை இருக்குது. சரிங்களா? எவ்வளவோ பாஷை இருக்குது. அதில் இந்த புதிய பாஷைகள், இந்த புதிய பாஷைகள் பேசுகிறது மூலமா நம்ம தேவனை துதிக்கிறோமா? அப்போ இந்த பாஷைகளும் கூட தேவனிடத்துலேருந்து தான் வருதுன்னு நம்ம நம்பணும். எதெல்லாம் தேவனிடத்துல வருதோ ஆமேன் ஆமேன்னு நம்ம சொல்லும்போது அதை நம்ம நம்புகிறோன்னு அர்த்தம்.
எதெல்லாம் பிசாசுக்கிட்ட இருந்து வருதோ அதை நம்பி நம்ம அதை விரட்டி அடிக்கும் போது நம்ம ரூட் கிளியராக இருக்கும். நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு யாரெல்லாம் இட்டுன்னு போகிறோமோ அந்த ரூட்டு தெளிவு நம்மளுக்கு கையில் இருக்கும். 1 கொரிந்தியர் எடுத்துக்கோங்க, 14ஆம் அதிகாரம் 2 படிங்க. 14. ஏனெனில் அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இப்போ அந்நிய பாஷை பேசுறவங்க யார்கிட்ட பேசுறாங்க? தேவனிடத்துல பேசுறாங்க. மற்றவங்களுக்கு புரியாது, மற்றவங்களுக்கு புரியவே புரியாது. ஆனா நிறைய வாட்டி அந்நிய பாஷை பேசும்போது நம்மளுக்கு புரியலன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க பேசுறதெல்லாம் உங்க இருதயத்துக்கும் தேவனோட இருதயத்துக்கும் கம்யூனிகேஷன் தான் இந்த அந்நிய பாஷை. அப்போ நம்மளுக்கு இது புரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படின்னா ஒயர் கனெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. நம்மளுக்கு இந்த ஒயர் கனெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறமா இந்த அந்நிய பாஷை பேசிட்டீங்கல்ல, இந்த ரகசியம் எப்போ உங்களுக்குள்ள வச்சாருன்னே தெரியாதுங்க. உங்க விண்ணப்பம்லாம் எப்படின்னா ஸ்டாப் போட்டு அவர் உறிஞ்சிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஆண்டவரே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு கார் வேணும்னு சொல்லிட்டு நீங்க ப்ரேயர் பண்ணீங்கன்னா டீம்லயே ஒரு கருப்பாடு இருக்கும். இவனுக்கிட்ட காரா ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்காதீங்க. ஆனா அந்நிய பாஷையில பேசும்போது, நீங்க தேவனிடத்துல ரகசியத்தை பேசும்போது கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அது சீக்கிரட்டா உங்களோட எல்லா விண்ணப்பங்களும் தேவனிடத்துல ஸ்டோரேஜ் லாக்கர்ல போட்டு வச்சிருக்குது. உங்க இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அவர் ஆளுகை செய்வாரு. இதுக்கு நீங்க சந்தோஷமா, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்நிய பாஷையோட பேசிட்டே இருந்தோம், ஆனா ஏன் பேசணும்னு தெரியல. இதுக்கு மேல தெரிஞ்சுக்கங்க, நான் பேசும்போதெல்லாம் என் முழு இருதயமும் அவர்கிட்ட அர்ப்பணிச்சிடுச்சு. ஏன்னா நான் மனுஷங்கள இடத்துல பேசல, நான் தேவனிடத்திலேயே பேசுறேன். அந்த தெளிவுக்குள்ள வந்துருங்க. அப்போ இந்த அந்நிய பாஷை பேசும்போது எல்லாருக்குள்ளயும் ஒரு மனம் வந்து நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, எல்லாரோட விண்ணப்பங்களும் அங்க ஆண்டவரோட பாதத்துல. இப்ப பிசாசுக்கு புரியவே புரியாது, என்னதான் பேசுறாங்க, என்னதான் இவங்க பிரேயர் பண்ணி இருக்கிறாங்க. அவன் தேடியும் காணாத இருப்பான். அவன் தேடியும் காணாத இருப்பான். உங்களோட ரகசியம் எல்லாம் தேவன் பத்திரப்பட்டு உங்க விண்ணப்பத்தெல்லாம் ஆண்டவர் கையில கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ அந்த கேபிள் போட்டதுனால இப்போ நெக்ஸ்ட் க்ஷணம் நீங்க என்னென்ன விண்ணப்பம் கேட்டு ப்ரேயர் பண்றீங்களோ உங்க மனசுல நினைச்சாலே அங்கே பெல் அடிக்கும். நீங்க இங்க யோசிக்கிறதுக்குள்ள இல்ல அவரோட யோசனையை உங்களுக்குள்ள வச்சுட்டு இருப்பாரு. அதனாலதான் காலையில இருந்தா ஆகட்டும் அந்நிய பாஷையோட துதிங்க. நம்ம துதிக்கும் போது ஆண்டவரே நான் என்ன பேசலையே, என்ன பேசுறேன்னு தெரியலையே, அதெல்லாம் தேவையில்லை. வாயில வரும்போது நீங்க துதிச்சிட்டே இருங்க. அதுக்கு தான் பிரதர் சொன்னார், துதி எவ்வளோ முக்கியன்றது இதில் நம்மளுக்கு புரிஞ்சுட்டே இருக்கும். நம்ம துதிக்க எப்படின்னா நம்மளை நாம மறக்கிறோம். இந்த துதி ஆராதனை மூலியமா தேவனிடத்துல செலுத்துறோம். 4ஆம் வசனத்தை படிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவங்க யாருக்கு பக்தி விருத்தி ஆகணும்னு பேசுறாங்க? நம்மளுக்கு சொல்லுங்க. எனக்கு நானே பேசிக்கிறேன், எனக்கு நானே பேசுறேன். ஏன்னா நான் பேச யாருக்கு பக்தி தாசி ஆகுது? இப்ப பக்தி நான் எதனால காமிக்க முடியும்? ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஆண்டவரை நான் அதிகமாக நேசிக்கிறேன், எப்படி நான் காமிக்க முடியும்? இந்த அந்நிய பாஷை பேசுறது மூலியமா நான் எவ்வளோ அவரை நேசிக்கிறேன் அப்படின்றது எனக்கு இந்த அந்நிய பாஷை மூலியமா தெரியும். இந்த அந்நிய பாஷை மூலியமா தெரியும். அவரோட லவ் நம்மள்கிட்ட அவர்கிட்ட போகுது, அவரோட லவ் நம்மள்கிட்ட வந்திருக்கிறது யாருக்குமே தெரியாது. இது இன்னும் நம்மள பக்தி விருத்தியில் இன்னும் ஆண்டவருக்குள்ள நெருக்கத்தில் கொண்டு போயிட்டே இருக்கும். இங்க 2 பேருக்கு கணவன் மனைவிக்கு நடுவில் யாராலையும் வர முடியாது. எந்த கனெக்ஷன் வந்து கட் பண்ண முடியாது. அந்நிய பாஷை பேச புதிய நாவின் மூலியமா புதிய அபிஷேகத்தை நிரப்பிட்டே இருப்பாருங்க. நீங்க போய் நின்னாலுக்கு தேவன் இடத்துல எந்த இடத்துல போய் நின்னாலும் துதி வந்துட்டே இருக்கும். சில இடத்துல நான் போவேன், துதிக்க போவேன், வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அப்புறமா ஒரு பக்கம் யோசிக்குவேன், இதே நம்ம வீடாக இருந்தால் இந்த இடத்துக்கு ஆண்டவர் ரிசல்ட் கொடுத்துருப்பார்ல. என்ன ஆண்டவர் இம்மிடியேட்டாக பதில் கொடுத்தாரு, நீ போகிற இடம்லாம் யாருக்கு சொந்தம்? நீ போகிற இடம்லாம் யாருக்கு சொந்தம்? உனக்கு சொந்தம்.
உனக்கு சொந்தமானது யாருக்கு சொந்தம்? ஏசப்பாக்கு சொந்தம். ஏன்னா உன்னை வச்சு தான் இந்த உலகத்தை அழகு செய்யணும்னா நீ எந்த இடத்துல போனாலும் தைரியமாக பேசு, ஜெபம் பண்ணு, அந்நிய பாஷையோட துதி, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன், ரிசல்ட் இமீடியட்டாக தருவேன். நான் அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம துதிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த அந்நிய பாஷையை நம்மளுக்கு உதவி செய்யும். இதை நம்புங்க. அதே படிங்க, மார்க் 16:17 படிங்க. சர்பத்தை எடுப்பார்கள். இப்போ சர்பத்தை எடுப்பார்களாம். சர்பத்தை எடுப்பார்கள்னா யாருக்காவது புரியுதா? ஃபஸ்ட்டு பிசாசை துரத்த சொன்னார், ஓகே சரி, அது பிசாசு எங்கேயோ வருது, அதை நம்ம துரத்திட்டோம். ரெண்டாவது அந்நிய பாஷையில் பேச சொன்னார், அதுவும் ஓகே. அதுவே நம்ம என்னன்னாக்கா பிசாசுக்கிட்ட டீல் பண்ணல, ஆண்டவர்கிட்ட டீல் பண்ணுறோம், சந்தோஷமாக இது பண்ணலாம். இப்போ பாம்பை கையில் எடுக்க சொல்கிறாரு, எடுப்பீங்களா? எடுப்பீங்களா சர்பத்தை? யோவான் 3:14 சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இப்போ சர்பத்தை எடுக்கணும் இல்லைங்களா? மோசஸ் கிட்ட சர்பம் உயர்த்தப்பட்டுச்சு, சரிங்களா? அதே மோசஸ் கிட்ட அந்த எகிப்து ராஜா கிட்ட கோலை போட்டாங்க, பாம்பாயிடுச்சு. அதே மாதிரி மந்திரவாதிகளும் கோலை போடுறாங்க, கோல் போடுறாங்க. அப்போ மோசஸ் கிட்ட இந்த கோல் பாம்பானது அந்த மந்திரவாதிகளோட பாம்புகளெல்லாம் விழுங்கிடுச்சு. அப்போ மோசஸ் மூலியமா அந்த பாம்பு எப்படி வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதோ இதே போல பிசாசோட மந்திரம், சூனியம், எந்த விதமான பாம்புகள், ஏவல்கள், யோவான் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளேன்றாரு. யோவான் யாருக்கிட்ட சொல்றாங்க? இன்னும் ஒரு வசனத்துல சொல்லுது, அது ஜேம்ஸ் 3:8 சொல்றது, நாக்குன்ற பாம்பு விஷமா. இங்க நிறைய பேர் பாம்பு விஷத்தை போல கொட்டிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கூட நம்ம எப்படி எடுக்கணும்? ஒவ்வொருட வார்த்தையும் நம்மளுக்குள்ள இருதயத்தில் போய், எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, என்னை அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, என்னை இப்படி பேசிட்டாங்க, அந்த வேதனை போய் ஏன் சொல்லுங்க, அது இருதயத்தில் போய் உட்கார்ந்து இருக்குது. அந்த சர்ப்ப வார்த்தைகள்லாம் விஷம், பாய்சன் எங்கே போய் உட்காந்துருக்குது? இருதயத்தில் போய் உட்காந்துன்னு இருக்கு. அது நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரீரத்தை அழிச்சிட்டு இருக்குது. சர்ப்பமானது கர்ப்பத்தரித்து நிறைய பாவமான குட்டிகளை நம்மளுக்குள்ளேயே, ரொம்ப சர்ப்ப குட்டிகளை போட்டு, இன்னும் நம்ம பேசுகிற வார்த்தையெல்லாம் விஷமாவே மற்றவங்களுக்கு போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி சர்ப்பத்தெல்லாம் நீங்க எடுப்பீங்க எப்படி? தேவனோட வார்த்தையில இப்போ எப்படி எடுப்பீங்கன்னா, தேவனோட வார்த்தை இப்போ உங்ககிட்ட போயிட்டே இருக்குதுங்களா? இப்போ நம்மளுக்கிட்ட மறைந்து இருக்கிறது, நம்மளுக்கிட்ட யார் மூலியமா நம்ம அந்த கெட்ட வார்த்தைகளை ரிசீவ் பண்ணி நம்ம அவங்கள இன்னும் காயப்படுத்தணும் நம்ம மனசுல இருந்தது எல்லாமே இப்போ வெளியே போயிட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி சர்ப்ப வார்த்தைகளை நம்ம எடுத்து போடுறோம், சர்ப்பங்களை கையில எடுக்கிறோம். இப்போ பிரதர் சொன்னார், என் தலையில எல்லாமே இருக்குது, இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி போடுறேன்னும் போது இப்போ எங்கேருந்து நான் எப்படி எடுத்து போடுறேன்? ஆவிக்குரிய பிசாசின் தந்திரங்கள் எல்லாம், அவன் யோசனையில் இருக்கிறதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி போ பாதாளத்துக்குன்ற நான். அப்போ என்கிட்ட ஆலோசனையில் இருந்த அந்த எப்படி ஆலோசனையில் இருக்கிறது, எல்லாரோட வார்த்தைகளை நான் எங்கே ரிசீவ் பண்ணி வச்சிருக்கிறேன்? என் உள்ளத்தில் ரிசீவ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால எனக்கு தூங்க முடியல, என்னால் நடக்க முடியல, நான் யோசிக்கிறத பண்ண முடியல. இதெல்லாம் என்ன பண்ணுது? என்னை சுற்றி அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தது. இப்போ அதெல்லாம் நான் எப்படின்னா தேவனோட வார்த்தையில் ரிசீவ் பண்ண இப்போ இயேசுவின் நாமத்தினால் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கி போடுறேன்னும் போது இப்போ பாம்பின் கிரியைகள் எல்லாம் எங்கே எடுத்து போடுறோம்? வெளியே எடுத்து போடுறோம். இதுதான் சர்ப்பத்தை எடுக்கிறோம். பாம்பின் விஷயங்கள் நம்மளை யாரே இப்போ எப்படி பேசினாலும் சரி, உண்மையிலே பண்ணா இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பாம்புன்னு சொன்னா, ஆனால் பவுல்கிட்ட ஒரு உண்மையான பாம்பே கொத்திச்சு. பாம்பை தேடின்னு போய் நீங்கள் டெஸ்ட் பண்ண போகாதீங்க. ஆனால் உங்கள் வழியில் எந்த பாம்போ ரோட்டில் கொத்துனாலும் உங்களுக்கு விஷம் ஏறாது. யாரே உங்களுக்கு தெரியாமல் பாய்சனே போட்டாலும் அதுவும் உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா எந்த மாதிரி அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்துன்னுக்கிறார் பாருங்க. நீங்கள் இந்த வழியில் போகும்போது உங்களுக்கு விரோதமாக யாரும் நிற்பவர்கள் இல்லை. உங்களுக்கு விரோதமாக யாரே என்ன பண்ணாலும் உங்கள் தீங்கு உங்களே அணுகாதுன்னு சொல்கிறாரு.
சாவுக்கு ஏதுவா யாதொன்று குடித்தாலும் நம்மளுக்கு அணுகாது. அப்போ இப்போ எல்லா பாம்புகளை நம்ம எடுத்து போட போட இப்போ நம்மளுக்குள்ள யோசிச்சு பாருங்களேன், தேவனோட சாயல மொத்தமாக மாறிட்டு இருக்கிறோம். விசுவாசம் என்ற முழு நீதியின் மார்க்கவசத்தை நம்ம அணிந்து கொண்டே இருக்கிறோம். ரட்சிப்பின்ற கிரீடத்தை அணிந்து இருக்கிறோம். சுவிசேஷம் என்ற பாதரட்சத்தை அணிந்து இருக்கிறோம். விசுவாசம் என்ற கேடகத்தை வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நம்மளுக்கே தெரியாம நம்ம இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க நம்ம அவரோட ஆவிக்குரிய ட்ரெஸ்ஸுகளை அணிஞ்சு யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறோம். ஜேம்ஸ் 5ஆம் அதிகாரம் 14 படிங்க, சீக்கிரமா முடிச்சலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. சபையின் மூப்பர்கள், இப்போ வேதம் தெளிவா சொல்லுது, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஜுரமோ எதனா ஒரு பிரச்சனை வந்தா யாரை போய் பார்க்கணும்? சபை மூப்பர்கள். அப்புறம் அவர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி, அவர்கள் என்ன பண்ணுவாங்க? எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் வியாதி வந்தா ஓப்பனா சொல்லணும் எல்லாரும். இப்போ சர்பத்தை தேடி நம்ம போறோமா, இல்ல சர்பம் நம்ம வாழ்க்கையில வருதா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எது வந்தாலும் நான் ஏன் அவங்கக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கணும்? அவங்க என்ன ஆண்டவரோட பெரியவங்களா? இந்த எண்ணம் வரும் எல்லாருக்கிட்டையும். இதே உண்மையான சர்பம், அந்த யோசனை எடுத்துன்னு வருதே ஒரு சர்பம் தான். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஏன்னா என்கிட்ட ஒரு ஜபம் ஒரு பவர் கம்மி ஆயிடுச்சுன்னா இமீடியட்டாக எமர்ஜென்சிக்கு கூப்பிடுற சகோதரர்களை கூப்பிடணும், எல்லாரோட டீமில் இருக்கிறவங்களை கூப்பிடணும். ஒரு பாம்பு வந்துக்குது, வாங்க வாங்க என்ன அட்டாக் பண்ணுது, வாங்க வாங்கன்னு கூப்பிடணும். அதை விட்டுட்டு இல்லை இது பிபி எப்போவுமே இருக்கும், இது சுகரு, இந்த டாக்டர் சொல்லிட்டாங்க அது லைஃப் லாங் இருக்குமா, வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு யார் ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுக்கிறது? இந்த சர்ப விஷத்தையே எடுத்து போடுவீங்களா இப்போ? அப்போ ஃபர்ஸ்ட் யாரை ஒரு சின்ன குழந்தை ஜெபம் பண்ணாலும் போவோன்னு நினைங்க, அப்போதான் விடுதலை ஆவீங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இப்போ ஒருத்தர் நீங்க கூப்பிடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல கூப்பிட்டவளுக்கு என்ன ஆகுதுன்னா, இங்க பரலோகம் டிசைட் பண்ணுது அவன் மனம் திரும்ப ஆசைப்படுறான், வேற எங்கேயும் ஓடல, ஏன் ராஜ்யத்தை தான் தேடின்னு வரான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? அவன் பாவமே செஞ்சிருந்தாலும் அவனுக்கு என்ன பண்ணுது? மன்னிக்கப்படுது. ஏன் சொல்லுங்க? தாவீதுகிட்ட இருக்கிற ஒரு குணம் என்ன தெரியுங்களா? அவன் பாவம் பண்ணான், ஆனா தேடின்னு வேற எங்கெங்கேயும் போல. சவுல் அங்கங்க சுத்தி திரிஞ்சான், அவன் சொந்த பலத்திலேயே நம்ம எல்லாம் சரிப்படுத்தினோன்னு நினைச்சான். ஆனா தாவீது கிட்ட இருக்கிறதுக்கும் சவுல் கிட்ட இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, நான் பாவம் பண்ணிட்டேன், அவன் ஆண்டவர் சன்னிதானத்தில் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான், தீர்க்கதரிசிக்கு இடம் கொடுத்தான். அதனால தாவீதோட பாவம் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துல நம்ம அட்டாக் ஆயிட்டோம்னா மற்றவங்களோட ஜெபத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும், மூப்பர்களுக்கு இடம் கொடுக்கணும், பாஸ்டர்களுக்கு இடம் கொடுக்கணும், அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல விடுதலை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இதே ஃபர்ஸ்ட் லேப்லேயே சரியா போயிடும். யாத்திராகம் எக்ஸோடஸ் படிங்கம்மா 23-25. இங்கே தேவன் அந்த இடத்துல என்ன சொல்ல விருப்பப்படுறாருன்னா, நம்மளுக்கு எதனா ஒரு வியாதி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு தேவனை தேடணும். நம்ம தேவனை தேடாமல் வேறு எந்த மனுஷனு தேடின்னு போனால் அது இன்னும் பாவத்தை சேர்க்கும். நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. சொல்யூஷன் எங்கே தேடின்னு போனாலும் நம்மளுக்கு என்ன போகணும்? இன்னைக்கு சால்வ் ஆகிடும் தான் நம்ம ஓடிட்டு இருக்குமே தவிர, தேவனை தேடாத எந்த காரியத்திலையும் இம்மிடியேட் சொல்யூஷன் கிடைக்காது. சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும், வியாதிகள் குணமாக்கப்பட்ட மாதிரி இருக்கும், ஆனால் ஆகிட்டே இருக்காது. இன்னைக்கு சுகர் பிபிக்கெல்லாம் எங்கெங்கேயோ மெடிசன் கொடுக்குறேன்றாங்க, ஆனால் அது டெம்ப்ரவரிக்கு ஒரு லெவல் பண்ணி எடுத்துன்னு வர முடியுமே தவிர அது இல்லாமல் நிரந்தரமாக வாழ முடியாது. ஆனால் தேவன் ஒரு காரியத்தில் விடுதலையாக்கிட்டா அவங்க சந்ததியே அதுலேருந்து விடுதலை ஆகும், நம்ம சரீரம் முழுவதுமாக அதுலேருந்து விடுதலை ஆகும். அப்போ தேவனை தேடுகிறவங்க எப்போவுமே உயர பறக்கிறத போல, வெளிச்சமாக இருக்கிறத போல ஆரோக்கிய சுகம் இருக்கும்,
சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும். இந்த உலகத்தெல்லாம் பிசாசு கண்ட்ரோலில் இருக்கிறதெல்லாம் எங்கே நம்ம பண்ணுவோம்? காலு கீழே வைப்போம். பிசாசோட எல்லாம் எங்கே வைக்குவோம்? காலு கீழே வைக்குவோம். அதை நம்ம ரூலிங் பண்ணுவோம். இப்போ சொல்லுங்கள், பணம் வந்தால் எங்கே வைக்கணும்? காலு கீழே வைக்கணும். வீடு வந்து எங்கே வைக்கணும்? மனுஷங்க வந்து எங்கே வைக்கணும்? அரவணைக்கணும். அதான் புரிஞ்சுக்கணும். மனுஷங்க வந்தாலும் காலு கீழே வச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? எல்லாமே ஆண்டவர் கொடுப்பாரு. இந்த உலகத்துல கிரியேஷன் எல்லாம் எப்போ நம்ம காலு கீழே வைக்கிறோமோ அதை நம்ம கீழ்படுத்தி இருக்கிறோம்னு அர்த்தம். சகலத்தையும் கீழ்படுத்துங்கன்றாரு. அப்படின்னா அது எனக்கு வேணும், ஆனால் நான் சொல்ற டைம்ல தான் அது நான் எடுத்துக்குவேன் அப்படின்ற கண்ட்ரோலுக்கு வச்சுட்டு இருக்கணும். ஆனால் மனுஷங்களுக்காகத்தான் இதெல்லாம் நம்ம இது பண்ணி சந்தோஷமா எப்பொழுதும் சந்தோஷமா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாள் இதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவின் நிறைவை திரும்ப தரும், ஆவின் நிறைவை திரும்ப தரும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், எல்லையெல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே, சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளின் தேவன் எழுந்தருளும், சபைகளின் தேவன் எழுந்தருளும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, இருபயின் வரங்களால் அலங்கரியும், பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, இருபயின் வரங்களால் அலங்கரியும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே, சபைகள் எல்லாம்
ஜொலிக்கணுமே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே. விலையேற பெற்ற எல்லாம் சேர்ந்து ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை முறித்திடுவோம். சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம். எல்லையில்லா செய்யக்கூடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையெல்லாம் செய்யக்கூடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையெல்லாம் செய்யக்கூடி ஏற்று. ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையெல்லாம் செய்யக்கூடி ஏற்றிடுவோம். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ரத்தமே ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கிடும் ரத்தம். சகல அசுத்த காரியங்களையும் நீக்கிடும் ரத்தம். எல்லா பிசாசுகளை துரத்திடுகிற ரத்தம். எல்லா பயங்களும் நீக்கிட ரத்தம். எல்லா அந்தகார வல்லமைகளை துரத்திட ரத்தம். இப்பொழுதே ரத்தத்தினால கழுவப்படட்டும். சபைகள் கழுவப்படட்டும். எல்லாம் உறவினர்கள் கழுவப்படட்டும். இந்த ரத்தத்தினால கழுவப்படட்டும். கழுவப்படட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ரத்தத்தினால விடுதலை உண்டு. இந்த ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டு. இந்த ரத்தத்தினால அபிஷேகம் உண்டு. இந்த ரத்தத்தினால தைரியம், சமாதானம், நித்திய மகிழ்ச்சி உண்டு. உண்டு வெற்றி உண்டு. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால வெற்றி 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 உண்டு. வெற்றி உண்டு. ரீவா ராபா கவா துருபி ரபல ரபா. வெற்றி 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 வெற்றி. இந்த உலகத்தில் எல்லா சாத்தான ராஜ்யங்களை முறியடிக்கிற வெற்றி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மாத்திரமே உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் மாத்திரமே உண்டு. ஹல்லேலூயா. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. 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 விலையேற பெற்ற ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமை முறித்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லைகளில் எல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் எல்லோரும் ஜெய கொடிகளை நட்டு வைக்கணும். வீட்டில் நட்டு வைக்கணும். அப்பா போற இடத்துல எல்லா இடத்துலையும் நட்டு ஜெயக்கொடி வாசனம், ஜெயக்கொடி அபிஷேகம் எல்லா உலகமே பரவ நாங்கள் ஆயத்தமாய் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீராச்சா. சகல பாவங்களும் சகல ஜாதிகளும் சுத்திகரிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த ஜெயத்தை உண்டாக்கினதுக்காக நன்றி ராஜா. நீர் சிலுவையில ஜெயத்தை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. சிலுவை எங்கள் முன்னால், உலகமே எங்கள் பின்னால வைத்து இந்த ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினால நாங்கள் எல்லாருக்கும் சாட்சிகளாய் நிற்போம். ஆண்டவரே,
ரிபா தரபா லரபா ரிபா ரபா ரபா ஹந்து நாம நிமா காபா துரிபி ரபா லரபா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவின் வரங்களினாலே எங்களை நிரப்பி ஆவிக்குரிய கனிகளை எங்களிடத்துல நீரே தாருமாப்பா. தீமையை எங்களிடத்துலேருந்து எடுத்து போட்டு நன்மையை நீர் இன்னும் விசுவாசத்தில் எங்களை நாளுக்கு நாள் பெரிதாக்கி கொண்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுநாம ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி கீதம் பாடுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ்.